கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை தியானத்தையும் இதில் பங்கு பெறுகின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் உம்முடைய மிகுந்த கிருபையினால் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான எனது சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் திருநாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். பரமண்டல ஜெபத்திலிருந்து நாம் தியானம் செய்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று உரிமையோடு அழைக்கும்படியாய் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த வார்த்தை மிகவும் ஆழமான அர்த்தமுடைய வார்த்தை என்று நாம் தியானித்து வருகின்றோம். இந்த நாளில் இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த காரியத்தை பற்றி பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை எங்கள் பிதாவே என்கிற இந்த வார்த்தையானது தன்னலத்தையும் சுயநலத்தையும் புறம்பே தள்ளும்படி நமக்கு போதிக்கிறது. இந்த ஜெபத்தை நாம் ஆழ்ந்து வாசிக்கும்போது நான், எனது, எனக்கு என்கிற வார்த்தைகளை எங்குமே பார்க்க முடியாது. எல்லா இடங்களிலும் நாம், நமது, எங்கள், எங்களுக்கு என்றே இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அனைவரையும் நமது சொந்த சகோதரர்களாய் சகோதரிகளாய் நாம் பார்க்க வேண்டும், பழக வேண்டும் என்று தேவன் நமக்கு போதிக்கிறார். சாதி வேறுபாடுகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இன வேறுபாடுகள், மொழி வேறுபாடுகள், தேச ரீதியான வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து எல்லாரையும் ஒன்றுபோல நேசிக்கக்கூடிய அன்புடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று இந்த ஜெபத்திலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் நமக்காக மாத்திரம் இல்லாமல் நம்முடைய அண்டைய உலகத்திற்காய் நாம் செபிக்க வேண்டும். நம்மோடு உடன் பணிபுரிகிறவர்களுக்காய் செபிக்க வேண்டும். நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், உபத்திரவப்படுத்துகிறவர்கள், வேதனை கொடுக்கிறவர்கள், இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காய் ஜெபிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய மனது விசாலமான மனதாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்காக மாத்திரமே நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், யாரெல்லாம் தனக்காக மாத்திரமே ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபம் ஒரு சரியான ஜெபம் அல்ல என்று இயேசு நமக்கு இந்த ஜெபத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம், எனக்காக, என்னுடைய நலனுக்காக, நான், எனது, எனக்கு என்ற இந்த நினைவுகளை அகற்றி மற்றவர்களுக்காய் வாழக்கூடியவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவனவன் தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கின்றோம். ஆகவே பிறருக்காய் வாழ்கிற ஒரு நல்ல மனதை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று இந்த ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்கள் பிதாவே என்று நாம் தேவனை அழைக்கின்ற பொழுது தேவனுக்குரிய கனத்தை, அந்த தந்தைக்குரிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து எல்லா விதத்திலும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பையும் உடையதாய் இந்த ஜெபம் நமக்கு போதிக்கின்றது. தேவன் தாமே எழுதி கொடுத்த தம்முடைய கட்டளைகளில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று அவர் எழுதி கொடுத்திருந்தார். கனம் பண்ணுதல் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு வேண்டியதை நாம் செய்வதும், அவர்களுக்குரிய வார்த்தைகளுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவர்களை மரியாதையோடு நடத்துவதும் அதில் அடங்கியிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாம் நிச்சயமாக நம் தாய்களையும் தந்தைகளையும் கனம் பண்ண வேண்டும், தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று நாம் எல்லாருக்கும் இங்கே அறிவுறுத்தப்படுகின்றது. ஆகவே இது நியாயம் என்றும் இது தேவன் விரும்புகிறார் என்றும் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய உலக பிரகாரமான தாய் தந்தையரை மதிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால், பரலோக தந்தையின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழுவது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை அது நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே நாம் நம்முடைய தேவனை சார்ந்து வாழ்கின்ற பொழுது தேவனையே நாம் பிதா என்று அழைப்பதால் எல்லா விதத்திலும் அவருக்கு அடங்கி கீழ்ப்படிந்து வாழ நம்மை அவருக்கு ஒப்படைக்க வேண்டும். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் என்று வாசிக்கின்றோம். இன்றைய உலகத்தில் மனித கட்டளைகளுக்கும் சட்டதிட்டங்களுக்கும் மனித பாரம்பரியங்களுக்கும் கொடுக்கின்ற மதிப்பும் மரியாதையும்
தேவனுடைய கட்டளைகளுக்கும் போதனைகளுக்கும் கொடுக்கப்படுவதில்லை. மார்க் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். மார்க் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களா என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிட்டு பேசுகின்றார். மனிதர்களின் பாரம்பரியங்களை தள்ளிவிட்டு தேவனுடைய கட்டளைகளை உயர்த்தி தேவனை கனம் பண்ணி தேவனுக்கு கீழ்ப்படிய தேவன் நம்மை அழைக்கின்றார். ஆகவே இந்த பரமண்டல ஜெபத்திலே ஏறெடுக்கப்படுகின்ற எங்கள் பிதாவே என்கிற வார்த்தை மிகுந்த ஆழமும் அர்த்தமுடையதும் ஆசீர்வாதம் நிறைந்த நம்பிக்கை நிறைந்த ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றபடினாலே நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நிச்சயமாக இந்த வார்த்தையின் பொருளை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் யாரெல்லாம் வேண்டுதல் செய்கிறீர்களோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலான நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.